கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பூ வச்சுருக்கேன். ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் பூ வென்றதே நான் வைக்கிறதே மறந்துட்டேன். ஃபுட் டெலிவரி பண்ணுறேன். நான் போன வேலையிலையும் பூ வைக்கிறது அவ்வளோவா இது எனக்கு ஹெல்மெட்டு போடுறதுனால அதையும் மறந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு இப்போவும் எனக்கு அடி வசதி எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் வந்து இருக்கும்போது கேட்டிருக்கேன். ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக யோசிக்கிறீங்க பூ? ஏன்னா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி முடியவில் இருக்குது. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்தந்த சீசனுக்கு பூ வாங்கி குறைஞ்சது 3 முழத்துக்கு கிட்டியாச்சும் வச்சுருவாங்க. பூ இல்லாத பூவும் மருதாணி இல்லாத நாளே இல்லை சார். அது அப்படியே வந்து இப்படி தலைகீழாக மாறினது எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வாங்க அம்மாவுக்கு பூ கொடுங்க. பூ கொண்டாப்பா. என்ன இருக்கு? ஓகே, பார்த்து 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 ஏப்பா புரியல. என்ன வெக்கம்? என்ன நினச்சிங்க அவ்வளோ வெக்கன்னு? நான் பூ வைக்க கூடாதுன்னு அவர் வாங்கி தராதது ஒன்று. எங்கள் அம்மாலாம் கூட வீக்கணும் ஒரு வைராக்கியம் வச்சுருந்தேன். அது கூட தெரியும். ஒரு மேரேஜில் அவங்க சொந்தக்காரவங்க தான் நிறைய பூ, அவங்க இதில் எனக்கு நிறைய முடி இருந்ததுனால அண்ணி உங்களுக்கு இவ்வளோ முடி இருக்கு பூ நிறையா வைங்க சொல்லி வச்சுட்டாங்க. அது என்னென்னா அங்கங்கே அலைஞ்சதில் பூ கொஞ்சம் நீளமாக வந்துடும் இல்லையா, முடியை தாண்டி வந்தோடனே அடி எனக்கு செம்ம அடி. இவ்வளோ பூ வச்சுட்டு அதை தப்பான வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லி செம்ம அடி. ஏதோ கல்யாண வீட்லேயே அன்றைக்கே வந்து எனக்கு பூவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, சொல்ல தெரியல, இவ்வளோ பிடிக்கும் பூ. அந்த அடி அன்னைக்கு வச்சது தான், அன்னைக்கு கோவத்தில் அப்படி பிச்சு போட்டது தான். பாஞ்சாலிகளும் கன்னிகைகளும் கதைகளில் மட்டும் இல்லை, அவங்க நம்ம வாழ்க்கையின் பெண்களாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க.